எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னொரு புது வீடியோ வந்திருக்கோம். இன்னைக்கு நாம ரியாக்ட் பண்ண போறோம். பாலையா சேனல் வந்து சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து பாலையா அலப்பறைகள் இந்த கிறுக்குன எங்கடா பிடிச்சிங்கன்ற டாபிக்ல காவிய தலைவன் ட்ரோல் பண்ண போறோம். சினிமா டிக்கெட். ஆமா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னடா வருஷம் வருஷம் ஜனவரி மாசம் ஆச்சுன்னா கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. சோமு கண்டென்ட் கிடைக்கலன்னா வழக்கம் போல பாலையாவை கொடுத்துட வேண்டியதான். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. பாஸ் கழுது கிட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி சினிமா டிக்கெட் கேட்டா பாலையா தான். நம்ம ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ரு. டைட்டில் போடுறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட டைரக்டரே வந்து ஒரு கிரிஞ்ச போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஸ்டார்ட் கேமரா ஓப்பனிங் சீனை காமெடி பண்றீங்களா? அப்புறம் வழக்கம் போல சிங்க இனத்தை அசிங்கப்படுத்தி நம்ம சின்ன வயசுல டாம் அண்ட் ஜெரி பார்க்கும்போது வர எம்ஜிஎம் இன்ட்ரோல வர சிங்கத்தை ஆட்டைய போட்டு அதுல டைட்டில போட்டாங்க பாருங்க. அங்கேயே குபீர்னு ஆயிடுச்சு. எப்பேற்பட்ட டைட்டில அசால்ட்டா தூக்கி பாலையாவுக்கு வச்சு டைட்டில் அசிங்கப்படுத்திட்டீங்களா? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சம் மனசாட்சியோட தான் பேசுறியா? என் இனிய இளந்தங்கோட்டை கிராமத்து உங்கள் பாசத்திற்குரிய சினிமா டிக்கெட் மீண்டும் ஒரு கிராமத்து கதை சொல்ல வந்திருக்கிறேன். எடுத்த உடனே வளர்ந்து வரும் சென்னையில ஜெகபதி பாபு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாரு. ஒரே செகண்ட்ல பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அக்கா பொண்ணு வருது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா? அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குற. ரவுடியாமா மட்டமான தம்பிங்களோட ஊரை விட்டே போயிட்டு இருப்பாரு. அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணா. இல்ல பேரியில போவான். அது என் பொண்டாட்டியில நல்ல துப்பு கட்ட குடும்பம். இப்படி கேவலமா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்க்காரன் ஒருத்தனை அடிச்சு தள்ளிடுவாரு. எல்லாரும் எப்படி நம்மள மாதிரி இருப்பாங்க. இவன் என்னதான் உலகத்துக்கே ரவுடியா இருந்தாலும் இந்த ஊர்ல பாலையா வயசுலயே இருக்கிற பாலையாவோட அப்பா சுமன் தான் பெரிய ரவுடின்னு ஊர் மக்கள் அவர்கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. பாலையாவோட அம்மாவை நீங்க பாக்கலையே. இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்க ஏதோ பாலையாவோட அத்தையோ சித்தியோன்னு நினைச்சிடாதீங்க. இது பாலையாவோட பாட்டி. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. ஜெகபதி பாபு அப்பா ஓவரா பேச சுமன் டென்ஷன் ஆக சண்டை முத்தி போய் பகை ஸ்டார்ட் ஆகுது. அப்படிப்பட்டனா இந்த மூட்டை காமநாட்டி பசங்க முன்னாலும் ஜெகபதி பாபு ஏதாவது பண்ணி மாச காட்டலான்னு நினைக்கும் போது தோத்துக்கிட்டு இருக்கீடா. கடுப்பான வில்லன் குரூப் சுகாசினியையும் சின்ன பாலையாவையும் தூக்கிடுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது சின்ன பாலையா தான். உன் புருஷனுக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். என்னடா அது எது? வில்லன் வெயில்ல வந்து கடத்தி வச்சவங்களை வதம் பண்ணலான்னு ஆர்வமா வந்து பார்த்தா இது எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சே ஆகணும்னு அதை சொல்றதுக்காகவே ஒருத்த மட்டும் எந்திரிச்சு விஷயத்த சொல்லுவான். அப்பா சொல்லு
பெரிய பாலையா வந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணிருப்பான்னு நினைச்சா இந்த பொடிப்பையில இத்தனை பேரை வெளுத்து வாங்கியிருக்கான்னு நம்மள முட்டாளாக்க ட்ரை பண்ணிருக்கேங்க. சுகாசினிய போட்டு தள்ளினதுக்கு டென்ஷன் ஆகி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பில்டப்புக்கு ஒரு டைலாக சொல்லுவான் பாருங்க, கிரிப்ட்னு இருக்கும். அவன் உடம்புல ஓடுற ரத்தமா ஆசிட்டானே புரிஞ்சுக்க முடியலண்ணா. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. இந்த பக்கம் பார்த்தா சுகாசினி இடத்துல எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்க நேரத்துல சுமன் பாலையாவுக்கு பில்டப் ஏத்துறாரு. இதுவரைக்கும் இந்த வீட்டுல லீடருங்க பிறந்திருக்காங்க, ரூலர்ஸ் பிறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சரித்திரத்தை உருவாக்குறவன் பிறந்திருக்கான், ஒரு லெஜெண்ட் பிறந்திருக்கான். அந்த பையனை பார்த்த உடனே என் மனசுல கிறுக்கிடு பட்டுச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. பட் பாட்டி பாலையாவை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. பாட்டி அம்மா தன் பையனை ஒத்துக்க வச்சு பேரனை படிக்கிறதுக்காக லண்டனுக்கு அனுப்பி வச்சாங்க. பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தம்பி, இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் யாரு? நான் தான் சார். எந்திரிப்பா. 10th ஃபெயில் ஆயிட்டு MA படிக்கலாம்னு நீங்க வந்திருக்க. அந்த கேப்ல சுமனை போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த பாலையாவுக்கு சொன்னா இங்க வந்து கலவரம் பண்ணுவான்னு பல வருஷமா எதுவும் சொல்லாம பாலையாவை ஃபாரின்லயே வச்சிருப்பாங்க. அப்போ ஆந்திரால இருக்கு தூத்துக்குடியே ஜெகபதி பாபு கண்ட்ரோலுக்கு வருதாமா. களவா இருந்தாலும் ஒரு நியாயம். இப்போ கதையே இந்த ஊர்ல தான் நடக்குது. ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாம இப்போ வளர்ந்த பாலையாவுக்கு இன்ட்ரோ சீன் வைக்கணும்னு துபாயில பாலைவனத்துல சீனை ஓபன் பண்றாங்க. பாலைவனம் தாண்டி போகலாமே நாம். அங்க எவனோ ஒருத்தன் சில பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கான். இப்போ நம்ம ஆளு பாலைவனத்துக்கு பறந்து வர்றாரு. ரெண்டு மணி நேரமா? என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை விட்டு கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. நேரா அவங்க பக்கத்துல போகாம தேவையில்லாம இப்போ தூரத்துல வண்டியை நிறுத்தி இறங்கி ஒரு சீனை போடுறாரு. சின்ன பையனா வெளிநாட்டுக்கு படிக்க போனவன் கொஞ்சம் வருஷத்துலயே வரக்கிழவனா வந்து நிக்கிறாரு. எங்க தாத்தா எங்க தாத்தா எங்க தாத்தா கிங்கு தாத்தா எங்க மலை எங்க தாத்தா. எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யாரா ராகுல்? நான் தான்டா ராகுல். முதல்ல போய் பேரை மாத்திர. இதுல என்ன கொழுப்பு இருந்தா இப்படி டைட்டில் போடுவானுங்க. பயங்கரமா நடிக்கிற கமல் மம்முட்டி எல்லாம் கூட இப்படி நடிப்பு சிங்கம்னு டைட்டில் போட்டது இல்ல. ஆனா நடிப்புனே என்னன்னே தெரியாம இப்படி எல்லாம் போடுறாங்கடா. இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்கால சொல்லியிருந்தேன். ஒன்னு அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கழட்டி அடிச்சிருப்பாங்க. அந்த ரவுடி பசங்க வண்டியை பூரா எடுத்துட்டு பாலையாவை நோக்கி வர, பாலையா கியரை போட்டு அவங்கள நோக்கி வெறித்தனமா போக, இப்படி அடிச்சு நொறுக்க போறாப்லன்னு நினைச்சா என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? இப்படி புறமுதுகிட்டு ஓடி அந்த மெயின் ரவுடி கிட்ட போய் நிறுத்த அந்த ரவுடி பையன் ஒண்ணு கேக்குறான். இங்க ஊருக்கு வந்து எங்களே அடிக்கிறேடா. அதுக்கு நம்ம ஆளு சொல்லுவாரு பாருங்க பதிலு. ஐயோ ஐயோ, அத மாத்திரம் சொல்லிடுறாரா கண்ணா? ஊரு மாறுனா தின்ற ஃபுட்டு மாறும், படுக்கிற பெட்டு மாறும்டா. பிளட் எப்படா மாறும்? பிளடி ஃபுல். இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். இவ்வளவு நேரம் படத்துல இதுதான் மிஸ்ஸிங். இவர் மட்டும் வராம இருந்திருந்தா வந்துட்டார்ல, இனிமே கலக்குதா. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பாலையா பர்த்டே. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, படத்துல பாலக்ஸ் பர்த்டே. அவரை விட எங்க இருக்க அவரோட பாட்டிக்கு வெள்ள விக்க வச்சு பாட்டி மற்றும் குடும்பத்தார் துபாயில இருக்க பாலையாவுக்கு வீடியோ கால்ல வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் இந்த பெரியவர்கிட்ட நம்ம பாட்டி ஒரு கேள்வி கேக்குறாங்க. இந்த வருஷம் அது கல்யாணம் பண்ணிக்குவியா? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. கேள்வியே ஷாக்கா இருக்கா? பதில கேட்டா அரண்டு போயிருவீங்க. நானே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச பாட்டிமா. இங்க ஒரு பொண்ணுக்கு நான் தான் பைத்தியம். பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும்.
என்ன கொடுமைனா இந்த பாட்டிக்கே இவர் தாத்தா மாதிரி தான் இருக்காரு. இவர் பேத்தி வயசுல ஒரு பொண்ணை இவர் லவ்வர்னு பிக்கினில வேற காட்டுறாங்க. அவ நம்ம தமிழ் பொண்ணு தானே? பச்சை தமிழச்சி. பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வேட்பேத்துறியா? தெலுங்கு படம்னா இந்நேரம் ஒரு பாட்டு வந்திருக்கணுமே. அதுக்கே ஒரு மட்டமான டைலாக போட்டு தேவையே இல்லாம ஒரு பாட்டை உள்ள சொருகுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தா எனக்கு தெரிஞ்சு ஜலபுல ஜல்சா. காது மேல அடிச்சு கம்முன்னு அது வரைக்கும் போயினே இருப்பேன். பாட்டு முடிஞ்சு கல்யாணம் பண்றதுக்காக இப்போ இந்தியாவுக்கு விஜயம் பண்றார் பாலையா. இங்க வந்தியா? அதே நேரத்துல ஜெகபதி பாபு ஒரு குரூப் சம்பவம் பண்ணிட்டு இருக்க. அதுல ஒருத்த மட்டும் உயிரோட தப்பிச்சு ஓட வழக்கம் போல பாலையா ஆண்ட வேலை வந்து காப்பாத்துறாரு. அதுவும் சாதாரணமா இல்ல, அவருக்கே உரித்தான கோமாளித்தனத்தோட வந்து காப்பாத்துவாரு. ஆணில மாட்டிரு. இவர் காப்பாத்தினதும் இல்லாம ஜெகபதி பாபுவோட மகனை பொழந்து விட்டுருவாரு. அதுவும் அதே கோமாளி வித்தையோட. எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. லைஃப்ல ஒருத்தங்கிட்ட பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு நான் அதுக்கப்புறம் அவனை பத்தி கேள்விப்பட்டாலோ கண்ணுல பாத்துட்டாலோ என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ரத்த கிளறியோட இருக்க மகனை போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு பாலையாவை கொல்ல சொல்லுவாரு. ஆனா சாதாரணமா சொன்னா அப்புறம் இது எப்படி பாலையா படமாகும்? 2 நாள் இப்படி இருக்க முடியுமா? அதுக்குள்ள முடிச்சலாம்ல? நிச்சயமா முடிச்சல. அவன் கொல்றதுக்குன்னே இவன் ஏன்டா ரத்தத்தை கூட கிளீன் பண்ணாம இருக்கணும்? பாலையா ஒருத்தன் காப்பாத்தினாரே, அவன் கிடைச்சானா இல்லையான்னு அப்டேட் கேட்டுட்டு இருக்கும் போதே ஜெகபதி பாபு கண்ணு முன்னாடியே அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அவன் பையன் இருக்க ரூமுக்கு பக்கத்து ரூம்லயே அட்மிட் பண்ணுவாங்க. திங்கமுத்து கிடைச்சானா? இன்னும் கிடைக்கல. கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இதுல நெக்ஸ்ட் சீன் பாலையா வீட்டுல வெள்ளை கலர் விக்கு வச்ச பாட்டியும் கருப்பு விக்கு வச்ச தாத்தாவும் மீட் பண்றாங்க. தாத்தா அவர் பேத்தி வயசுல இருக்க ஃபியான்சேவா அறிமுகப்படுத்துற அழகான சீன். வாங்க, சீதையும் ராமனும் போல இருக்கீங்கம்மா. இந்த சந்தோஷத்துல நம்ம ஆளு ஜீன்ஸ் டாப் துப்பட்டான்னு எல்லாம் போட்டுட்டு ஒரு கலை விருந்த படிக்கிறாரு. லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. இந்த பக்கம் இப்படி ஒரு குரலி வித்து நடந்துட்டு இருக்க, அந்த பக்கம் ஜெகபதி பாபு பையன் குளிக்காம பல்லு விளக்காம பாலையாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்பி நாரிட்டு இருப்பாரு. இந்த காயத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியலையா? நெக்ஸ்ட் பாலையாவோட மாமனார் என்ட்ரியை கொடுக்குறாரு. பாலையாவுக்கும் அவரோட மாமனாருக்கும் தான் பயங்கரமான போட்டியே. 2 பேருக்கும் ஒரே வயசு, ஆனா யாரோட விக்கு நல்ல வளைவு நெளிவா இருக்குன்னு ஒரு கடும் போட்டியே நிலவுது. கட்டு வச்சு ஓபன் பண்ணா ஜெகபதி பாபு மகன்ல இருந்து மொத்த ரவுடி கேங்கும் டெத் ஆகி கிடக்குறானுங்க. இப்படி அநியாயமா குளிக்காமலேயே செத்து போயிட்டியடா. உயர் அதிகாரியா இருக்கு நம்ம பாலையாவோட மாமனாருக்கே இது பாலையா பண்ண வேலைதான்னு தெரிஞ்சிடும். ஆனா வேற யாருக்கும் தெரியாது. சோ நேரா வந்து ஒரு வெடியை போட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிருவாரு. பொண்ணை எங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகணும்னு தான் சொந்தக்காரங்க சொல்றாங்க. நீங்க சம்மதிச்சீங்கன்னா பொண்ணு எங்க வீட்டுல இருந்தே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அப்படியே செஞ்சிடலாங்க. A few minutes later. இந்த கல்யாணம் நடக்காது.
பிரில்லியன்ட் ஐடியா சார். யூ ஜீனியஸ். டெக்னாலஜி. பாலையா படத்துல இவ்வளவு தெளிவான ஆளை இப்போதான் பாக்குறேன். ஆனா ஹீரோயின் வழக்கம் போல தற்கொலை தான். வில்ல ஊர் மக்களை அடிச்சு அவன் யாருன்னு எல்லார்கிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. இந்த லூசு கார்ல இருந்து வந்து இறங்கி நேரா வில்ல இருக்க இடத்துக்கு போய் பாலையா யாரு, இப்போ அவன் எங்க இருக்கான்னு எல்லா டீடைலையும் புட்டு புட்டு வச்சிரும். அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வரும்னு நினைச்சு கோயிலுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல வில்லன் குரூப் பறந்து வந்து முழு வேனையும் முழு ஃபேமிலியோட கற்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டுருவாங்க. நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புழு அடிப்பீங்களா கணக்கா? ஆல்ரெடி இந்த பொண்ணு ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி முழு குடும்பத்தையும் தெறிக்க விட்டுருச்சு. இப்போ பேசாம நிக்கிறத விட்டுட்டு பாலையாவுக்கு ஒள வச்சிரும். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுக்கா? அப்புறம் மொத்த ஃபேமிலியும் போட்டு தள்ள சொல்லிடுவானுங்க. ஐயோ பாலையா வேற டெத் ஆயிட்டாரு. இந்த லூசு குடும்பத்தை யாரு காப்பாத்துறதுன்னு யோசிக்கும் போது பெரிய பாலையா குபீர் என்ட்ரி. I want to know before sunrise. கதையும் புரியல. How many balayas in the movie? என்ன பெரிய பாலையானா அவங்க அப்பா தானே இறந்துருவாரு, சுமன் தானே அப்பா. இன்னொரு பாலையானா அவங்க அம்மா பேரு என்ன? I don't know. எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? எங்க புடிச்சிட்டு இந்த ரவுடிக்கு இருக்கணுங்க பாலையா வர்றதுக்கு முன்னாடியே கன்னை வச்சுட்டு ரெடியா தான் இருப்பானுங்க. சுடவே மாட்டானுங்க. பாலையா வந்ததுக்கு அப்புறமும் சுடாம துப்பாக்கி தூக்கிட்டு மடையனுங்க மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. என்ன கொடுமடா இது? இந்த பாலையா வேற ரகம். யாராலையும் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாரு. ஒரே மந்திர ஜாலங்கள் தான் போங்க. இதெல்லாம் கூட தாங்கிக்கலாம். முடிச்சிட்டு இவர் பேசுவாரு பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன சொல்ல அண்ணே அண்ணே அப்ப இருந்து நொன்னே அதுக்கு மேல ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. இப்போ இந்த பாலையாவுக்கு பிளாஷ்பேக். அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள போறீங்க? ஜெகபதி பாபு தம்பியை எலெக்ஷன்ல நிக்க வச்சு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் போது நம்மால அண்டர்டேக்கர் பைக்ல ஆகாய மார்க்கமா வர்றாரு. இதை இன்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. வந்து வீடியோ கேம்ல வைக்க கூட யோசிக்கிற விஷயத்த கொஞ்சம் கூட கூச்சமும் தயக்கமும் இல்லாம பண்றாரு. குத்தி போட்டுட்டு எல்லா நகையும் உடம்புல அள்ளி போட்டுட்டு வந்திருக்கேன். இத பார்த்து பயந்து ஜெகபதி பாபு தம்பி எஸ்கேப் ஆக இவர் ஒரு குதிரையில அவர் துரத்துறாரு. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கிட்ட சொல்லி தோன்றிக்கலாமா? மாகாளி வந்தவனே அவரை அப்படியே பறக்க விட்டு கேட்ச் புடிச்சு ஓட வச்சு முச்சந்தியில போய் போட்டுருவாரு. ஐயோ என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியலையே. அப்போ ஜெகபதி பாபு வருவாரு. வந்த உடனே பாலையா மட்டமான பஞ்சு ரெண்டு போடுவாரு. மகுடி பாம்பு முன்னாடி ஊது, சிங்கம் முன்னாடி இல்ல. வாங்கத்தை போலாம். இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. அரசியல் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கோ இல்லையோ, எனக்கு பிளட்லயே இருக்குடா பிளடி ஃபூல். ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கலாம்.
இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொடகொடன்னு பேசிட்டே இருக்கேன். இதை கேட்டு ஜெகபதி பாபு காண்டாகி 2 பேரும் ஒரு வார்த்தை விளையாட்ட போட்டுருவானுங்க. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. என்னோட வெறி அதிகமாச்சுன்னா உனக்கு இனிமேதான் வெறி அதிகமாகணும். எனக்கு 24 hours only. வெரி குட். இந்த ஜிதேந்திராவை உன்னால பயமுறுத்த முடியாது. உணவு உடம்புக்கு நல்லது, நல்ல புத்தகம் வளர்ச்சிக்கு நல்லது, சாவு பயம் ஆயுளுக்கு நல்லது. என்ன சொல்ல வர? என்ன கொன்னுடுவியா? நான் என்ன செய்யணும்னு அடுத்தவ சொன்ன எனக்கு உடம்பெல்லாம் எரியும். வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடிச்சாச்சு. சென்னையா? வாடா 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 வாடா. போலீஸ் வந்து தடுத்து ஜெகபதி பாபுவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது பயங்கரமான சீனு. உங்க இதயத்தை திடப்படுத்திக்கோங்க. அண்ணா இந்த படத்துல இது உண்மையாவே பாலையாவோட கூட பிறந்த தம்பி. என்ன இருந்தாலும் 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி தானே. இவர்தான் குண்டடிப்பட்ட அந்த சின்ன பாலையா. நெக்ஸ்ட் ஜெகபதி பாபுக்கு ஆப்போசிட்டா டெல்லியில ஒரு அதிகாரி கூட வார்த்தை விளையாட்டு நடத்துவாரு. உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. சொல்லித்தோல. ஒருத்தர் ரயில் தண்டவாளத்துல ட்ரெயினை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. எதிர்க்க ட்ரெயினும் வருது, இவனும் ஓடிக்கிட்டு இருக்கா. ட்ரெயின் வந்து இடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறது. இதே கதையை இன்னொரு மாதிரி சொல்றேன் கேளுங்க. சொல்லித்தோல. ரயில் தண்டவாளத்துல இன்னொருத்தன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ட்ரெயின் வருது, இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் அவனை இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இந்த கதையில ட்ரெயின் யாருன்னு தெரியுதா? நான் தான். ஒன் ஃபைன் டே ஜெகபதி பாபு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவரோட அடியாளுங்களை கொதறி போட்டுக்கிட்டு நடு வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு பாலையா. பக்கத்தில் பேசியே அவரை கதிகலங்க வச்சுட்டு போய் நம்ம ஆளு ராதிகா ஆப்டேவை கல்யாணம் பண்ண ரெடி ஆயிருப்பாரு. வாழையடி வாழைய வம்சத்தோட குணம் மாறல. ஏதாவது ஊருக்கு போய் திமிர் அடக்கி வாழ்ந்தா கொஞ்ச நாள் நிமிர்ந்து வாழலாம். உறுப்போட இருந்தா உறுப்புகள் சேதம் இல்லாம இருக்கலாம். இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமை. ராதிகா ஆப்டேவை பாலையா கல்யாணம் பண்ண நமக்கே காண்டாகும். ஜெகபதி பாபு சும்மாவா இருப்பாரு? காண்டான ஜெகபதி பாபு பொண்ணு தூக்கிடுவாரு. தூக்கி வச்சிருக்கிற இடம் ரயில்வே ட்ராக்ங்கிற ஒரே காரணத்தால தனியா ஒரு ட்ரெயினையே எடுத்துட்டு வந்து கோமாளி வித்தையை காட்டுவாரு. இதோ வந்துட்டேன். அதை விட ராதிகா ஆப்டே கொடுக்கிற பில்டப் வேற லெவல்ல இருக்கும். யானைக்கு திமிர் அதிகம், சிங்கத்துக்கு பசி அதிகம். சிங்கம் வந்துருச்சு பாரு. இவர் முக்கி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா லாஸ்ட்ல என்ன முக்குனாலும் ராதிகா ஆப்டேவை காப்பாத்தவே முடியாது. ஜெகபதி பாபுவையும் போட்டு தள்ளிடுவாரு. இதுதான் பிளாஷ்பேக். ஆனா இப்படி செத்ததுக்கு அப்புறம் தான் ஜெகபதி பாபு உயிரோட வந்து இந்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன பாலையா தம்பி இப்படி போகுதா? இப்போ கிளைமேக்ஸுக்கு ரெடியா? பாலையா எல்லா தொகுதி எம்எல்ஏவையும் கூப்பிட்டு வச்சு பிளேட போட்டுட்டு போவாரு. உங்க லைஃப் டைம் எக்ஸ்பைரி ஆன மாதிரி தான். Be careful. Be careful. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல, இனிமேலாவது மாறலாம். இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அப்போ ஜெகபதி பாபு அவங்க ஆளுங்களோட வந்து எல்லா எம்எல்ஏவையும் மொத்தமா கொளுத்த பார்க்க மறுபடியும் பாலையா வந்து எலும்பு முறிவு ஃபைட் பண்ணி எல்லாரையும் கொல்லுவாரு. நம்மளையும் கொல்லுவாரு. நல்லா இருக்கு. வழக்கம் போல பாலையாவோட தொடர்பு வச்சிருந்த அப்பா, அம்மா, லவ்வரு, இன்னொரு பாலையா, ஊர் மக்கள் சிலர்னு எல்லாரும் செத்து மடிகிற மாதிரி அழகா முடிச்சுட்டாங்க இந்த காவிய தலைவனை. அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கனிவையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியும் நடக்க போகுது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
பாலையா இதை சொல்ல விரும்புறீங்களா? பாலையா ஃபிலிம் பார்க்கறதுக்கு ஒரு மனதைரியம் வேணும், அது ஒன்று. ஆனா உறுதி வேணும், கொஞ்சம் எனர்ஜி பேக்கப் வச்சுக்கணும். நம்ம இந்த சார்ஜர் போடுற மாதிரி நமக்கு ஏதாவது சார்ஜர். நான் இது பண்ணிட்டேன், தலையை கட்டிட்டேன், சிக்கு எடுத்துட்டேன், பேக் பெயின் எல்லாம் வருது. சரி பாவம், நமக்கே எப்படி இருக்குன்னா அதை எடிட் பண்ணிருக்கா எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு, எப்படி இருந்திருக்கும் சினிமா டிக்கெட் சேனல் அவங்க வந்து எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. உண்மையாவே பெரிய விஷயம் தான் நீங்க இதெல்லாம் எடிட் பண்ணது. இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இயர்ல இந்த இயரும் லாஸ்ட் இயரும் ஹையஸ்ட் க்ரோசிங் ஃபிலிம் வந்து ஹையஸ்ட் பேடு ஆக்டர் இன் இண்டஸ்ட்ரி பாலையாமா. சும்மா இல்ல, ஏன்னா அவனே அவன் ஃபிலிம் போடுறான், அவனே அவன் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்றான், உண்டு. பின்ன அவங்க நிறைய மக்களுக்கு இது என்ன வெற்றிமாறன் அவரை வச்சு இயக்க போறாரு, அவரை வச்சு வெற்றிமாறனை இயக்க போறாரு. ஐயோ என்ன பண்றது, கடவுளே காப்பாத்துப்பா. ரொம்ப நன்றி சினிமா டிக்கெட், உங்களோட மனதைரியத்தை நாங்கள் பாராட்டுறோம். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்றது பார்க்கும்போது புரியுது. பாலையாவுக்கு நடிப்பும் வராது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது சொல்லுவார். எங்கள் சேனலுக்கு ரொம்ப வியூஸும் ஜாஸ்தி வராது, பாலையாவுக்கு நடிப்பும் வராது. ஐயோ முடியலப்பா, கதையே வந்து ஒரு லாஜிக்கே இல்லை, அதாவது கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கே இல்லாமல் படம் எடுக்க முடியும்னா அவர் இவங்களால தான். இவர் வரிசையில் 2-3 பேர் இருக்கிறாங்க, ரொம்ப சுத்தமாக லாஜிக் இல்லை எதுலையுமே. ஒரு அதாவது அவங்க ஆன்டி கிராவிட்டி டெய்லி எழுந்து பல் தேய்க்கிற மாதிரி அவர் டெய்லி கொலை பண்ணிக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. டெய்லி ஒரு கொலை, டெய்லி ஒரு 5-6 பேராவது கொலை. அதுவும் அவங்க எவ்வளோ நார்சிஸ்டிக், அவங்க ஃபிலிம்ல அவங்களே 5 பேரு. அப்போ ஹீரோயின் எதுக்கு, அவங்களே ஹீரோயினாவும் நடிக்கலாம். பாட்டில இருந்து சித்தி பெரியம்மா அம்மால இருந்து இவரை விட 10 வருஷம் சின்ன வயசு எல்லாருமே. அல்ல ஹீரோயினும் அவங்களால நடிக்கலாம்ல, எதுக்கு கஷ்டப்பட்டு வேற ஹீரோயின் வச்சு. ஹீரோ 5 வேணும், ஹீரோயின் வந்து தன்னை விட 40 வருஷம் சின்ன பொண்ணு, கொல்லு பேத்தி வயசுல ஒரு ஹீரோயினை நடிக்க வச்சுட்டு தன்னை விட 10 வருஷம் 15 வருஷம் சின்ன வயசுல இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே வந்து அம்மா சித்தி அம்மா. சுஹாசினி வந்து அந்த சுமன் அவனோட சின்ன பையனும் தெரியறான். ஆமா சுமன் அவர் எவ்வளவு பெரிய ஹீரோ அந்த டைம்ல, 2 பேருமே ஒரே நேரத்துல பெரிய ஹீரோக்கள் 80sல. அவர் வந்து அப்பா கேரக்டர். இதுல ஜெகபதி பாபு கொஞ்சம் கிளாமரா தெரிகிறாங்க. இந்த படத்தை பத்தி ரொம்ப பேசுவேன், நான் பைத்தியம் முடிச்சிருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். தலைக்கீழையா தொங்க விடுறாங்க எல்லாரும்.